சார் வணக்கம் சார். இன்னைக்கு காப்பர் நிக்கல் காயின்ல 50 பிசா காயின்ஸ் காட்டுற பாருங்க. இந்த டைப்ல இருக்கிற காயின்ஸ் இன்னைக்கு டீட்டெயில் சொல்ல போறேன் பாருங்க. இதுல என்னென்ன வருஷம், என்னென்ன மின்ட்டு, என்னென்ன ரேட்ல இப்ப இருக்குது இந்த வருஷம் புக்கில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி வீடியோ போடுறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு காயின் என் கலெக்ஷனுக்கு வேணும். அந்த காயின்ஸ் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணுங்க. அதை நான் கடைசியில அந்த காயின்ஸோட போட்டோவை உங்ககிட்ட வீடியோல கடைசியில காட்டிடுறேன். அது என்ன மின்ட்டுன்னு கூட சொல்லிடுறேன். அது கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி இருந்தானே என்னோட வாட்ஸ்அப்புக்கு அந்த காயின் அமுச்சு விடுங்க. போட்டோவை அமுச்சு விட்டீங்கன்னா அதை பார்த்து கண்டிஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கொடுத்து வாங்கிக்கிறேன். நல்ல கண்டிஷன் என்னன்னா 800ல இருந்து 1000 ரூபாய் முட்டை கொடுத்து வாங்குறேன். ஒரு 25 பைசா எனக்கு வேணும். அது மெட்டலும் இந்த மாதிரி காப்பர் நிக்கல் காயின்ல தான் இருக்கும். நான் என்ன வருஷம் என்ன மின்ட்டுன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அந்த காயின்ஸ் கூட உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த காயின்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன காயின்ஸ் என்னென்ன ரேட் இருக்குதுன்னு. சார் இதுதாங்க சார் அந்த 50 பிசா. இன்னைக்கு இந்த காயின்ஸ் 50 பிசத்தை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன் பாருங்க. வருஷம் 1957, 57ல இருந்து 63 மூணாவது வருஷம் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காயின்ஸ் அச்சடிக்கிறது விதமா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த 6 வருஷ காயின்ஸ் பத்தி டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அதுல முத பிரிண்ட் அடிச்சது 1957வது வருஷம். அதுல சிங்கிள் மின்ட் இருக்கிறதுல 50 பைசால ரேர் காயின்ஸ் சொன்னா இந்த காயின் தான். பாம்பே மின்ட்ல தான் அது பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1957வது வருஷம். உங்கள்கிட்ட காயின்ஸ் இருக்குதா, நான் உங்ககிட்ட காட்டினல அந்த மாதிரி காயின்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அதுல 1957வது வருஷம் இருக்கணும். அதுல ஒரே மின்ட் தான். இன்னைக்கு பிரைஸ் 30,000ல இருந்து 50,000 மட்டும் போட்டிருக்குது. காயினோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். கண்டிஷன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு இந்த காயின்ஸ் காட்டினா இந்த கண்டிஷன்ல இந்த காயின் 1962 இருக்குதா, அந்த மாதிரி 1957வது வருஷம் இருந்தனா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஒரு 30,000ல இருந்து 50,000 மட்டும் கொடுத்து வாங்குவாங்க. இஎன்சி எல்லாம் இன்னைக்கெல்லாம் டிமாண்ட். இஎன்சி எல்லாம் 80,000 ஒண்ணு தாண்டிருச்சு. ஆனா இப்ப இருக்கிற நான் காட்டின கண்டிஷனுக்கே 30,000ல இருந்து 50,000 மட்டும் கொடுப்பாங்க. 1957வது வருஷம் இருக்கணும். எந்த வருஷம் என்ன மின்ட் சொல்றேனோ அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தானா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க. அது ஒரிஜினல். ஏன்னா இப்ப நிறைய டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரேட்டுக்கு நல்லா காயின்ஸ் விலை அதிகமா போற காயின்ஸ் இருந்தானா அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. ஒன்று வருஷத்தை மாத்திடுறாங்க, இல்லைன்னா மின்ட்டை மாத்திடுவாங்க, இல்லை காயினோட அசோக சின்னமே மாறி இருக்கும். அதனால காயின்ஸ் ரேர் காயின்ஸ் பொறுத்தவரைக்கு எந்த கலெக்டரா இருந்தாலும் செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அதனால உங்க கலெக்ஷன்ல நிறைய வச்சிருக்கவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இருந்தானே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க. சரிங்க. அடுத்தது 1958வது வருஷத்துல அடிக்கல, 1959வது வருஷத்துல அடிச்சிருப்பாங்க. அந்த காயின்ஸை பத்தி டீட்டெயில் சொல்லிடுறேன். 1958
59வது வருஷமும் ஒரே மின்ட்ல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1984. அதுல என்னன்னா பாம்பே மின்ட்ல தான் அடிச்சிருப்பாங்க. அதுவும் வெரி ரேர் காயின்ஸ் தான். அது வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 25,000 ரூபாயில இருந்து 50,000 மட்டும் புக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காயின்ஸோட கண்டிஷன் பார்ப்பாங்க. வாங்குற கலெக்டருங்களை பொறுத்து உங்கள்கிட்ட பேரம் பேசுவாங்க. உங்கள்கிட்ட அந்த காயின்ஸ் இருந்தானா பிடிச்சா அந்த ரேட்டுக்கு நீங்க கொடுத்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. அது என்ன காயின் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஏன்னா இப்பெல்லாம் நிறைய வந்து பிளிப்கார்ட் அங்கேயும் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி காயின்ஸ் வந்து எது கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்க, அதெல்லாம் டூப்ளிகேட்டா தான் இருக்கும். அதனால நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாங்க சார். அடுத்தது 1960 வந்து 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா. இதுல வந்து பாம்பேல வந்து 50ல இருந்து 100, கல்கத்தா வந்து வருஷத்துக்கு கீழே எந்த மின்ட் இருக்காது, 15ல இருந்து 100. அதுக்கு அடுத்தது 1961, அதுவும் 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா. பாம்பே மின்ட் 15ல இருந்து 100, கல்கத்தா மின்ட் 15ல இருந்து 100. அதுக்கு அடுத்தது 1962 வருஷம். 2வது வருஷத்துல அதுலயும் வந்து 2 வருஷம் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே, கல்கத்தா. அதுவும் வந்து 15ல இருந்து 100. அதுக்கு அடுத்தது 1963 வருஷம். பாம்பே, கல்கத்தால வந்து பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து 15ல இருந்து 100. இந்த 6 வருஷம் தான் அந்த டிசைன்ல காயின்ஸ் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த 6 காயின்ஸ்ல வந்து இது 2 காயின்ஸ் மட்டும் தான் ரேட் அதிகம் இருக்கிறதுல. வெரி வெரி ரேரான காயின். எது மார்க்கெட்ல விற்குமோ அதுதான் விற்கும். மீதி எந்த காயின்ஸ் வந்து காயின்ஸோட தரம் 4 ரூபால இருந்து 100 ரூபா மட்டும் போகும். 15 ரூபா போட்டிருக்கிறாங்க. யாரும் இந்த இதுல கலெக்ஷன் பண்ணா 15 ரூபா மட்டும் வாங்க மாட்டாங்க. நம்மள மாதிரி டீலருங்க 4 ரூபால இருந்து 5 ரூபா மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல இருந்தானா, இப்ப காட்டின கண்டிஷன்ல இருந்தானா அந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. யூஎன்சி அதாவது புதுசா இருந்தாதான் 100 ரூபா. அதுக்கு அடுத்தது இந்த மாடல். அதாவது இதுல வந்து அசோக சின்னம் கொஞ்சம் மொத்தமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மாடலு. அதுக்கப்புறம் இந்த அசோக சின்னம் செகண்ட் மாடல். இது பாத்துங்க. இந்த அசோக சின்னத்தையும் அந்த அசோக சின்னத்தையும் பாத்துக்குங்க. இது வந்து அடுத்த வீடியோல நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்றேன். என்னென்ன வருஷம், என்னென்ன மின்ட்டு, என்னென்ன ரேட்டுக்கு ஏறி இருக்குதுன்னு. ஆனா இந்த காயின்ஸ்ல இது வந்து டிமாண்டான காயின்ஸ். உங்கள்கிட்ட இருந்தா செக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி நான் ஒரு காயினை கேட்டிருப்பேன், 800 ரூபால இருந்து 1000 மட்டும் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி. உங்கள்கிட்ட இந்த பீஸ் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி ஜூம் பண்ணி கூட காட்டிடுறேன். எனக்கு இந்த காயின் கலெக்ஷனுக்கு வேணும். வருஷம் பார்த்துக்குங்க. 1984 வருஷம். வருஷத்துக்கு கீழே சின்ன வந்து வருஷத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க மின்ட்டு. அது ஸ்டாரா இருக்கணும். ஸ்டார் சின்ன இருக்கணும். இது எனக்கு கலெக்ஷனுக்கு வேணும். பாத்துக்குங்க. உங்ககிட்ட இந்த காப்பர் நிக்கல் காயின் இது வந்து காப்பர் நிக்கல் காயின் 25 பைசா. இந்த காயின் எனக்கு வேணும்.
உங்க கலெக்ஷன் இருந்தானா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. காயின்ஸோட கண்டிஷன் பார்ப்பேன். வருஷம் பார்த்துக்குங்க. எல்லா காயினும் வாங்க மாட்டேங்க சார். நீங்க உடனே போன் எடுத்து சார் என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு இந்த மாதிரி காட்டுனீங்கன்னா எல்லா காயின்ஸும் விலைக்கு போகாது. நான் என்ன வருஷம் கேட்கறேனோ அந்த காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கதா செக் பண்ணுங்க. இருந்தானா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். வருஷத்துக்கு கீழே பாருங்க ஸ்டார் இருக்கணும். இங்க சின்ன இருக்கு பாத்தீங்களா? 1984 வருஷம் இருக்கணும். வருஷத்துக்குள்ள ஸ்டார் இருந்தானா எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு வருஷமும் ஸ்டார் தெரியுற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. கண்டிஷன் பார்ப்பேன். 800ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவேங்க. நீங்க உங்ககிட்ட இருக்குது எப்படி இது நம்ம பஸ் ஏறி வந்து கொடுத்துட்டு போகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. என் அட்ரஸ் தரேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவேன். அதில் நீங்க வந்து அந்த போஸ்ட் வந்து கொரியர் பண்ணீங்கன்னா உங்களோட கூகுள் பில்லு அதாவது போஸ்ட் கொரியர் பண்ணிட்டு எனக்கு அந்த பில்லை காட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் அமௌண்ட் கூகுள் பேல நான் போட்டுருவேன். 800ல இருந்து 1000 மட்டும் கொடுத்து வாங்க, ஒரு 25 பைசா. நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க காயின்ஸ் சேர்த்துங்க அப்படின்னு. ஆனா யாரும் வாங்குறதில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த காயின்ஸ் விலைக்கு வாங்குவாங்களோ அதுதான் இப்ப நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன். ஒரு வீடியோல நான் ஒரு காயின்ஸ் பத்தி சொன்னேன்னா அந்த காயின்ஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். என் ஃபோன் நம்பர் கூட வீடியோல கொடுத்துட்றேன். அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இந்த காயின் வாங்கிக்கிறேன். 800ல இருந்து 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து வாங்குறேன். இந்த கண்டிஷன்ல இருந்தா 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவேன். யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க சார். எந்த காயின்ஸ் விற்கும் அதுதான் விற்கும். எல்லா காயின்ஸும் 800 லட்சத்துக்கெல்லாம் போகாதுங்க சார். இப்ப நான் இது வந்து 1000 ரூபாய் மட்டும் உங்ககிட்ட கொடுத்து வாங்குறேன்னா நான் வீடியோல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டீலர்கிட்ட அது கூட சேல்ஸ் பண்றது கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்னா ஒரு 500 ரூபாய் வச்சு 1500 ரூபாய் வச்சு விற்பேன். 2000 இன்னும் நல்ல கண்டிஷன் இருந்தானா 2000 2500 ரூபாய் கூட போகும். கண்டிஷனை பொறுத்து தான் காசு விலை மாறும். அதனால 1984 வருஷம் வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சின்ன இருக்கணும். இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நான் கலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கிறேன். என் நம்பர் கொடுத்துட்றேன், கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. எல்லாத்தையும் ஒண்ணு வீடியோ போடுறது கேட்டானா? ஏய் எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எல்லாம் வாயிலே சொல்லிட்டு இருக்கிறீங்க வாங்குறது ஆள் இல்ல அப்படின்றாங்க. நான் வாங்குறேன். எனக்கு எதை கேட்கறேன்னு அது கொடுக்கு பொண்ணு ஓட்டி 2500 ரூபாய் போட்டுக்கிறான். 5 ஸ்டார் காயின்ஸ் கலெக்ஷன் 2 காயின். ஏன் இல்லாதவன் கொடுக்கட்டோமே, எவனும் கொடுக்க மாட்டான்.